இது மகிமை நேரம். கர்த்தருக்கு பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த மகிமை நேரம் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மகிமையாக மாற்ற போகிற கிருபைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் செலுத்துங்கள் என்ற வார்த்தையின்படியாக இந்த மகிமை நேரம் உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. இந்த வாரத்திலே நாம் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்கிற தேவன் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தபோது ஈசாக்கின் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பார்த்தோம். இரண்டாவது நாளாக இந்த சாமுவேலின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருந்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே நாம் யாருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருந்தார் என்று பார்த்தபோது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 1:27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணிய போது கர்த்தர் அன்னாளின் சத்தத்தை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் என்ற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாளுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அன்னாள் மிகுந்த கஷ்டப்பட்டாள். அன்னாள் பிறரால் இகழப்பட்டாள். அன்னாள் தன்னுடைய உயிரையே அவள் மதிக்காதபடி அவள் மிகுந்த ஒரு வேதனையோடு அவள் கஷ்டத்தோடு இருந்து ஒரு பிள்ளைக்காக அவள் என்ன செய்தாள்? வேண்டுதல் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஆலயத்துல அன்னாள் எப்படி ஜெபித்தாள்? மனம் கசந்து ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் கசந்து அவன வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் வெறுத்து மனம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அவளுடைய ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக அவளுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். ஒரு ஆலயத்துல அவள் மனம் கசந்து ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது ஜெபித்தாள். இந்த நாட்களில கர்த்தரிடத்திலே நாம் அழுது மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்டருள்ள தேவனா இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார். உன் கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீர் விட்டு பல நாட்களாக ஜெபித்திருக்கலாம். அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒருவேளை நாம் அது நிமித்தமாக சோர்வடைந்து காணப்படலாம். ஆண்டவரே, நான் இத்தனை நாள் நான் ஜெபித்தேனே, இவ்வளவு நாள் நான் கண்ணீர் விட்டேனே, என்னுடைய கண்ணீருக்கு பதில் இல்லையா என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை எங்கு வைத்திருக்கிறேன்? துருத்தியில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீர் ஆண்டவருடைய சன்னிதானத்துல, ஆண்டவருடைய விண்ணப்பத்துல நம்ம கேட்கக்கூடிய கண்ணீர் ஒரு நாளும் என்ன செய்யாது? வீணாகவே செய்யாது. எந்தாயிலும் ஒரு நாள் ஆண்டவர் அதுக்கு பதில் தருவார். ஆனாலும் நாம் மனம் சோர்வு அடையாதபடி நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அன்னாளின் விண்ணப்பத்தை எப்படி கேட்டறினாரோ அதே போல நம்முடைய விண்ணப்பத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கேட்டறிகிற தேவனா இருக்கிறார். அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரே அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக மக்கள் பல கஷ்டங்களோடு, பல துயரங்களோடு, பல துன்பங்களோடு, உயிருக்காகவும் இதர செல்வங்களுக்காகவும் இதர எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைகளுக்காகவும் துன்பங்களுக்காகவும் துயரங்களுக்காகவும் உயிருக்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை, அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவர் என்ன செய்தார்? பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அந்நாள் என்ன செய்தால்? மனங்கசந்து அழுதாள். கண்ணீரோடு அவள் ஜெபித்தாள். நம்முடைய வாழ்க்கையில அவள் எவ்வளவு ஒரு கிளேசத்தினால, எவ்வளவு ஒரு மன சஞ்சலத்திலே இருந்திருக்க வேண்டும். தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அவள் நினைத்து என்ன செய்திருக்கலாம்? ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கலாம். எனவே ஒருவேளை மனிதரிடத்துல போய் மனிதர்கள் பலவிதமாக அவளை நிந்திருக்கலாம். தன்னுடைய கணவனுடைய முதல் மனைவி என்ன செய்திருக்கலாம்? அவளை நிந்திருக்கிறாள். எனவே அதையெல்லாம் அவள் நினைத்து அந்நாள் தேவனுடைய ஆலயத்துல போய் என்ன செய்தாள்? அழுது கண்ணீரோடு ஜெபித்தாள். அவள் வீட்டுல ஜெபிக்கல, அவள் ஆலயத்திலே போய் என்ன செய்தாள்?
ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே ஆலயத்திற்கு நம்ம கடந்து போறோம். ஆலயத்திற்கு போறதுக்கு முன்னதாக ஆயத்தத்தோடு நம்ம போறோமா? ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருக்கிறது என்று நம்ம விண்ணப்பத்தோடு நம்ம போறோமா? இல்லை ஏனோ தானவென்று நம்ம போகிறோமா? நான் முந்தின நாளே கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும் என்று ஆயத்தத்தோடு, ஆண்டவரே நான் நாளை தினம் ஆலயத்திற்கு போகிறேன், என்னுடைய விண்ணப்பங்கள் எதிர் கேட்காம இருக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே நான் வைக்க போகிறேன்ப்பா, என் விண்ணப்பத்திற்கு செவிதாரம் என்று கண்ணீரோடு நம்ம கேட்கிறோமா? நம்ம கண்ணீரோடு கேட்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருகிறவராக காணப்படுகிறார். இந்த அன்னாள் எப்படி ஜெபித்திருக்கலாம்? ஒருவேளை ஏலி அவளை என்ன பரியாசம் பண்ணியிருக்கிறான், குடித்து வெறித்து வந்திருக்கிறார் என்று ஏலி பரியாசம் பண்ணின போது கூட அதை கூட அன்னாள் என்ன செய்த பொருட்படுத்தாமல் அவளுடைய வேண்டுதல் என்ன செய்தது? கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தது. அவளுடைய கண்கள், அவள் உதடு மட்டும் அசைந்தது என்று 1 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல அவள் உதடை மட்டும் அசைத்து அவளுடைய எண்ணங்கள் முழுவதும் ஆண்டவருக்காக, அந்த எண்ணங்களே ஆண்டவருக்காக செலுத்தினாள். கண்கள் திறந்தவைகளும் அந்த உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது. எனவே அவருடைய கண்களின் வழியாக, அவருடைய வாய்களின் வழியாக அவருடைய எண்ணங்கள் முழுவதுமாக ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்று நாம் ஆலயத்துக்கு நம்ம கடந்து போகிறோம். ஆலயத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் எப்படி ஏறெடுக்கிறோம்? நாம் ஏனோ தானம் என்று நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமா? இல்லை நம்ம எத்தனையோ நாள் ஜெபிச்சாத்து இனிமேல் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா என்று சந்தேகத்தோடு கூட நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, அந்த அன்னாள் எப்படி ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரை ஊட்டி ஜெபித்தாளோ, மனம் கசந்து அழுதாளோ, அவள் எப்படி அழுதாளோ அதே போல நம்ம கேட்கப்படாத விண்ணப்பங்களுக்கு நாம் அப்படி கர்த்தரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிற வல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம நம்முடைய வாழ்க்கையில அந்நாளை போல ஆலயத்திற்கு சென்றாலும், நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் ஏறெடுத்தாலும், எப்படி நம்ம ஜெபித்தாலும் கண்ணீரோடு நம்ம ஜெபிப்போம். கண்ணீரின் மன்றாட்டை கேட்டு கர்த்தர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே அந்நாளை போல நம் கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் நம்மளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் ஒரு விசை கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய நல்ல கர்த்தாவே, அருமையான இந்த பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அன்னாளுடைய ஆண்டவரே ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதோ அதை போல ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோட, ஆண்டவரே பாரத்தோடு, மனக்லேசத்தோட, ஆண்டவரே சஞ்சலத்தோடு கூட நாங்கள் கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் என் தேவன் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிரேயரை கேட்டு, இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற மக்கள் யாராகிலும் ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே சமூகத்துல விண்ணப்பம் செய்வார்களே, ஆனால் தேவன் அவருடைய கண்ணீரை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். மகிமை மகிமை